சீனா ஏற்படுத்தியுள்ள போர் என்பது அமெரிக்கா வெல்ல முடியாத போர். ஏனென்றால் சீனர்களின் தந்திரம் என்பது வேறு பாதை நோக்கி செல்லும். குறிப்பாக ஒரு அரசியல்வாதி என்கின்ற நிலை அல்லாமல் ஒரு ஆளுமை மிக்க, ஒரு அனுபவம் மிக்க தலைவராக அவர் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார் என்பதை பலரும் சிலாகித்திருக்கின்றார்கள். காலத்திற்கு கஷ்டம் வரப்போகின்றது என்று உண்மை. ஆனால் என்னால் 2008ஆம் ஆண்டு எவ்வாறு அந்த நேர பொருளாதார தாக்கத்தை கட்டுப்படுத்த முடிந்ததோ அதே போல இதையும் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சீனா விட்டுக் கொடுக்க போவதில்லை. சீனா ஏற்கனவே கூறிவிட்டது. எனவே சீனா மீள் வரி விதிப்பு என்பதை விட பொருளாதார தொடர்களின் மீது அல்லது இவர்களுக்கு அனுப்புகின்ற பொருட்களின் மீது கை வைக்க தொடங்கிவிட்டது. அவர்களுக்கு வருகின்றது. அவர்கள் அதை எச்சரிக்கையாக விடுத்திருந்தார்கள். சீனாவை தங்களுடைய நிலைமையை மாற்றும்படி அல்லது தாங்கள் 104% விதிப்போம் என்று அவர்கள் விதியுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அவருடைய வலது கரம் எனப்படுகின்ற ஈலோன் மாஸ்க் இதற்கு எதிராக போராட தொடங்கிவிட்டார். அவர் இந்த வரியை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்பை தனிப்பட்ட ரீதியில் வேண்டுகோள் விடுத்ததோடு அங்கே அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அது நிச்சயமாக புதிய உலக ஒழுங்குக்குள் நாங்கள் புகுந்து விட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வழக்கம் போலவே சமூக நிகழ்வுகளை, சமகால அதிர்வுகளை, அரசியல் அரங்கிலே மிக முக்கியமாக பேசப்படுகிற பேசுபொருள்களை இன்னும் விழாவாரியாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலே மாகாணி அவர்கள், கனேடிய பிரதமர் மாகாணி அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தினை பதிவு செய்திருந்தார். அதாவது இந்த வரி யுத்தம் என்பது தொடர்ச்சியாக மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து வருகிறது. அமெரிக்கா தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் மீது கொஞ்சமும் ஒரு நியாயம் இல்லாத வரிகளை விதித்திருக்கிறதை அண்மை நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது பலரினுடைய பேசுபொருளாக தொடர்ச்சியாக இருந்து வருகிற நேரம் அண்மை நாட்களிலே அது வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் கனடா மற்றும் மெக்சிகோ நாடுகள் இந்த வரியிலே இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் நன்மை. அப்படி என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு முன்னம் இன்னுமே ஏற்கனவே அமெரிக்கா அந்த உலோகங்களின் மீது விதித்திருக்கக்கூடிய வரி என்பது அப்படியே இருப்பிலே இருக்கத்தான் செய்கிறது. அது கணிசமான பாதிப்புகளை கனடாவுக்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இன்னமும். அந்த வகையில் இன்றைய நாளிலே பிரதமர் வெளியிட்டிருக்கிற கருத்தில் இந்த அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு குறித்து நாங்கள் ஏற்கனவே அறிவோம். இது இப்படித்தான் நடக்க போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். இதுல இருந்து அமெரிக்காவோடு போர் செய்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நாட்டை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதற்காக அதை நிறுத்தித்தான் எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் தொடர்கிறது என்கிற சாரப்பட ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். அது பலராலேயும் வரவேற்கப்பட்ட ஒரு கருத்தாக பதிவாகி இருக்கிறது. இது குறித்து நாங்கள் பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல மாகாணி அவர்களினுடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இது ஒரு ஆணித்தரமான, நீங்கள் குறிப்பிட்டது போல ஆணித்தரமான உரையாக பல தலைவர்களாலும் பார்க்கப்பட்டிருந்தது. அதாவது அமெரிக்காவை மாற்ற முயற்சிப்பதையோ அல்லது அமெரிக்காவின் விளைவுகளில் தங்கி இருப்பதையோ அல்லது பேச்சுக்கள் மூலம் அவர்களிடம் அடையக்கூடியதையோ விடுத்து நாங்கள் எவ்வாறாக இதிலிருந்து மீள்வது, நமது நாட்டை எவ்வாறு நாங்கள் கட்டியாள்வது அல்லது நாங்கள் பொருளாதார நிமித்தத்தில் வருவது என்பதை அவரது பேச்சு ஆளுமையாக தெரிவித்திருந்தது. குறிப்பாக ஒரு அரசியல்வாதி என்கின்ற நிலை அல்லாமல் ஒரு ஆளுமை மிக்க, ஒரு அனுபவம் மிக்க தலைவராக அவர் இந்த விடயத்தை கையாண்டிருந்தார் என்பதை பலரும் சிலாகித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள் என்றால் அதற்கு இனிப்பு பூசிய சுகோட்டர் என்பார்கள். ஒரு விடயத்தை அதனை பிரதானப்படுத்தி அதற்கு சில வியாக்கியானங்களை கொடுத்தெல்லாம் செய்வதை விட வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக இவ்வாறுதான் செய்ய போகின்றோம். இதன் மூலம் எவ்வாறான பாதிப்பு வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். எந்த பாதிப்புகள் வரலாம். எங்களுக்கு கொஞ்ச காலத்திற்கு கஷ்டம் வரப்போகின்றது என்று உண்மை. ஆனால் என்னால் 2008ஆம் ஆண்டு எவ்வாறு
அந்த நேர பொருளாதார தாக்கத்தை கட்டுப்படுத்த முடிந்ததோ அதே போல இதையும் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகவும் அதே நேரம் கனேடியர்கள் மத்தியில் நம்பிக்கை ஊட்டுகின்ற விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் அந்த விடயத்தை அதாவது ஒரு நாட்டிடம் எதிர்பார்த்து காத்திராமல் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு எதிர்வரி விதிப்பது போன்றவை எல்லாம் அமலுக்கு வருகின்ற நிலையில் இருக்கின்ற நிலையில் அவற்றை செய்து கொண்டு போவது என்பது நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சக்தியான விடயமாக மாறும். இது பல மாற்றங்களை கொண்டு வரும், பல பொருளாதார சந்தைகளை திறப்பதற்கெல்லாம் முயற்சிகளை மேற்கொள்ள வைக்கும் என்கின்ற நிலைமை. குறிப்பாக இப்பொழுது அவர் குறிப்பிட்ட விடயத்தில் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது ஐரோப்பாவுடனான பொருளாதார விருத்திகள் போன்றவை. ஐரோப்பாவுடன் நாங்கள் உண்மையிலே குறிப்பிட்டால் பார்த்தால் இந்த சிஇ என்று நினைக்கின்றேன் 2017 ஆண்டு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது, கனேடியன் யூரோப்பியன் ரேட் அக்ரிமெண்ட் என்று. அவையெல்லாம் அந்த பிரபலியப்படுத்தப்பட்ட இனி அவை மூலம் பல மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுகின்றன. ஒரு ஆளுமை மிக்க நாட்டிற்கு தற்பொழுது தேவையான அல்லது கனேடியர்களை ஒரு உறுதிப்பாட்டில் வைத்திருக்கின்ற இவ்வாறு கூறுங்கள். அதாவது எங்களுக்கு சில காலத்திற்கு ஒரு கஷ்டம் பெறப்போகின்றது, அதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து தான் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். நாங்கள் உங்களுடன் நின்று அதன் பொழுதும் உங்களை காப்போம், அதன் பிறகு நாங்கள் மீண்டு வரலாம் என்கின்ற நம்பிக்கை துணியுடன் மிகவும் ஆளுமையான அந்த தேவையான விடயங்களை மட்டும் அறுத்து உறுத்து ஒரு அனுபவம் மிக்கவராக தெரிவித்திருக்கின்றார் என்பதுதான் எனது பார்வையின் கருத்தாக இருந்தது. நிச்சயமாக அது ஒரு காத்திரமான ஆளுமை மிக்க காலத்துக்கு தேவையான ஒரு கருத்து என்கிறதுனால எல்லாரினாலையும் அது ஏகோபித்த வரவேற்பினை பெற்றிருக்கிறது. இது இப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக விதித்திருக்கக்கூடிய வரிகள்ல ஒரு விதமான காட்டத்தை அவர் காண்பிப்பது சீனாவின் மீதுதான். கிட்டத்தட்ட 104 விதமான வரி விதிப்பு. அதை சீனா எப்படி எதிர்கொள்ள போகிறது? அமெரிக்காவுக்கு நீருக்கு நேரான ஒரு சவாலான நாடாக இப்பொழுது வளர்ந்து வருவது சீனா தான் அப்படி பார்க்க போனால். அப்படிப்பட்ட ஒரு நாட்டின் மீது அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய இவ்வளவு கனதியான வரியை சீனா எப்படி எதிர்கொள்ளும் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக பிரியா, இது எவ்வாறு நாங்கள் பார்க்கலாம் என்றால் சீனா விட்டுக் கொடுக்க போவதில்லை. சீனா ஏற்கனவே கூறிவிட்டது. எனவே சீனா மீள் வரி விதிப்பு என்பதை விட பொருளாதார தொடர்களின் மீது அல்லது இவர்களுக்கு அனுப்புகின்ற பொருட்களின் மீது கை வைக்க தொடங்கிவிட்டது. எனவே அவர்கள் வேறு விதமாக சீனர்களுடைய தந்திரம் என்பதும் அவர்களுடைய மூலோபாயம் என்பதும் யாருமே எதிர்பார்க்க முடியாது. சீனா உலகிற்கு தந்தவற்றில் முக்கியமானவை இந்த அறிவுறுத்தல்கள், போர்க்களை. அதாவது டீசாங் என்கின்ற ஒரு அறிஞர் அவர்கள் ஒரு போரியல் தந்திரம் அல்லது இப்படியான வகையில் அதை பொருளாதாரத்தை அல்லது வாழ்க்கைக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை ஆர்ட் ஆஃப் த வார் என்கின்ற ஒரு முறை மூலம் அவர்கள் உலகிற்கு கற்பிதம் செய்தவை பல இருக்கின்றன. அவ்வாறான நிலையில் இவர்கள் எதிர்பாராத விதமாக இந்த போரை எடுத்துச் செல்கின்ற போது இது ஒரு பொருளாதார போர், ஒத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பொருளாதார போர். அவர்கள் இவ்வாறாக அவர்கள் கூறிவிட்டார்கள், நீங்கள் எங்களை மிரட்டி பணிய வைக்கலாம் நினைக்கின்றீர்கள், அதெல்லாம் நாங்கள் சரிவர மாட்டோம் என்று. அவர்கள் வேறு விதமாக இதனை எடுத்துச் சென்ற பொழுது அமெரிக்காவிற்கு ஒரு திடும் நிலைமை ஏற்பட்டது. இதனை எவ்வாறு சமாளிப்பது என்று. எனவே அவர்கள் 104 வீத வரியை விதிக்கின்றார்கள். இன்று ரவு அது அமுலுக்கு வருகின்றது. அவர்கள் அதை எச்சரிக்கையாக விடுத்திருந்தார்கள், சீனாவை தங்களுடைய நிலைமையை மாற்றும்படி அல்லது தாங்கள் 104 வீதம் விதிப்போம் என்று. அவர்கள் விதியுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். அது நடைமுறைக்கு வந்துவிட்டது இன்று இரவு. இது இன்னொரு போரை இட்டுச் செல்கின்றது. இது பெரும், அதாவது சீனாவின் அல்லது ஹாங்காங்கின் பங்கு சந்தைகள் எல்லாம் 3 தசாப்தங்களில் காணாத பொருளாதார சரிவு நிலை அல்லது தேக்க நிலைகளை எல்லாம் திடீரென கண்டன. இருந்த பொழுதிலும் அவர்கள் இந்த போரை எடுத்துச் செல்ல போகின்ற விடயம் ஒரு மாற்று தலைமையை ஏற்படுத்துவதற்கான பங்கை கனடாவிற்கு வழங்கலாம் அல்லது கனடாவுடன் கூட சீனா இணைந்து கூட பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம். சீனாவும் கனடாவும் மாத்திரமல்ல, ஐரோப்பிய நாடுகளும். குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த சீனா எடுத்துச் செல்கின்ற விதம் என்பது, அதாவது கனடா எடுத்துச் செல்கின்ற விதம் என்பது அமெரிக்காவால் எதிர்பார்க்கப்படாத ஒரு விடயம். அதாவது கனடா நிபந்தனைகள் விதித்து வெற்றி கண்ட ஒரு நாடு. எவ்வாறான நிபந்தனை என்றால்
தொலைபேசி எடுக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது தொலைபேசியில் உரையிட வேண்டுமாக இருந்தால் 51வது மாகாணம் என்று அழைப்பதையும் கவர்னர் என்று அழைப்பதையும் நிறுத்த வேண்டும் என்று கூறி அதன் பிறகுதான் போனார்கள். அதே போல அமெரிக்காவுக்கு விஜயம் செய்யவில்லை. ஒரு தற்காலிக பிரதமராக இருக்கலாம், ஆனால் தவிர்த்து விட்டார். சம்பிரதாயங்களை நடைமுறைகளையும் தவிர்த்து நடைமுறைகள் மற்றும் ஆளுமைகளை தன்னகத்தை வெளிப்படுத்தி அந்த கனடா தேசத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது தேசப்பற்றுள்ளவர்கள் மீது ஒரு நம்பிக்கையை கொண்டு வருகின்ற ஒரு தருணத்தில் இவ்வாறானவை ஒரு எதிர்பாராத கூட்டுக்களை கொண்டு வரும். அவ்வாறான கூட்டில் இணைவதற்கு கூட சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் சீனா ஏற்படுத்தியுள்ள போர் என்பது அமெரிக்கா வெல்ல முடியாத போர். ஏனென்றால் சீனர்களின் தந்திரம் என்பது வேறு பாதை நோக்கி செல்லும். அவர்கள் உண்மையிலேயே இந்த பொருட்கள் அதாவது பொருட்களின் நகர்வுகளை தாமதப்படுத்தி அல்லது இந்த பொருட்களின் மூலப்பொருட்கள் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வித்தியாசமான வகையில் இவர்கள் இதனை செய்வார்கள். வரியை விட அது உலகில் உண்மையிலேயே இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அதே நேரம் சீனா அதை கொஞ்சமும் சளைக்காமல் எந்த அளவுக்கு எதிர்கொள்ளுமோ அதே அளவுக்கு கனடாவினுடைய நிலைப்பாடும் உலக நாடுகளினாலே பாராட்டப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. ஆக இப்படி இருக்க வரலாற்றில் இதற்கு முன்னமும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த வரி யுத்தத்தினாலே 2 நாடுகள் இப்பொழுது வரைக்கும் எந்த நாடு அதை வரியை விதித்ததோ அந்த நாடுதான் அதிலே அதிகம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாக சான்றுகள் இருக்கிறது. இதற்கு முன்னம் பல ஆண்டுகளுக்கு முன்னம் நிகழ்ந்தது. ஆக இப்பொழுது நடக்கிற விடயங்களை பார்க்கிற போது அமெரிக்காவுக்குமே அதே நிலை வருமோ என்கிற அச்சம் எழுகிறது. காரணம், எந்த பொருட்கள் மீது நாங்கள் வரியை விதிக்கிறோம் என்று இருக்கிறது இல்லையா? அப்ப சிலவைகள் மிக இலகுவாக நாங்கள் அதை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டு மாற்றீடு செய்து கொள்ள முடியும். சில விடயங்கள் நீண்ட காலத்துக்கு வரப்போகிற ஒன்றாக இருக்கும் நம்மோடு. ஆக அது இப்போது இருக்கக்கூடிய நிலைமையை தாண்டி பல வருடங்களுக்கு அடுத்து வரப்போகிற வருடங்களுக்கு தாக்கத்தை எந்த நாடு விதித்ததோ அந்த நாட்டின் மீது செலுத்துகின்ற ஒன்றாக இருக்கலாம். ஆக இப்பொழுது அமெரிக்காவினுடைய நிலை என்பது தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிற மாதிரி, எல்லாரையும் பகிர்ச்சி கொண்டா தான் தனியத்தான் இருக்க வேண்டி இருக்கும். ஆக அப்படி ஒரு நிலைமையை காட்டுகின்றதாக இருக்கிறது. இதனாலே நிகழப்போகிற அந்த தாக்கம் என்ன என்பதை உண்மையிலேயே அனுபவிப்பவர்கள் அமெரிக்கர்களாகத்தான் இருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் கூட பெரிய ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது நாடு தழுவிய ரீதியிலே டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக. ஆக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையிலேயே அமெரிக்கர்கள் இது குறித்து அந்த விழிப்புணர்வோடு தான் இருக்கிறார்களா? சரிவர அவர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கேள்வியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியா. நன்றி இந்த கேள்விக்கு. ஏனென்றால் இது உண்மையான விடயம். இதில் தங்கியுள்ள விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்ட 1900களில் ஆரம்பத்தில் இடம்பெற்ற அல்லது முடிவுக்கு வந்த இந்த வரி விதிப்பு என்பது நடைமுறை சாத்தியமில்லாததாக அல்லது அந்த நேர நடைமுறைக்கு அது சம்பந்தமாக ஆமதித்திருந்தாலும் பிறகு தனிநபர் வருமான வரி மற்றும் நிறுவன வரிகள் என்பதன் மூலம் ஒரு நாடு என்பது எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை பொருளாதார நிபுணர்கள் அறிந்து அதன் மூலம் செயற்படுத்தி வெற்றி கண்டு இப்பொழுது ஒரு நூற்றாண்டை கடந்து நிலையில் நாங்கள் இந்த பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால், அப்பொழுது இருந்த நிலைமை, அப்பொழுது இருந்த வரி விதிப்பு என்பது வேறு, இப்பொழுது உள்ளது சூத்திரங்கள் மாறிய நிலையில். அதாவது இவர் குறிப்பிடுகின்ற வரி விதிப்பு என்பது சாத்தியமில்லாத அல்லது உண்மைக்கு புறம்பான வரி விதிப்பாக இவர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், பேச்சுக்கு பேச்சு வெளிநாடுகள் தான் வரியை தங்களுக்கு தரப்போகின்றன என்று. ஆனால் அது உண்மை இல்லை. அந்த எண்ட் யூசர்ஸ் எனப்படுகின்ற அமெரிக்கர்கள் தான் அந்த வரியை செலுத்த போகின்றார்கள். இப்பொழுது அவர்கள் உண்மையிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய நாட்டில் இந்த ஐபோன் 16 அல்லது ஐபோன் என்பது $1000 இப்பொழுது விற்பனைக்கு இருக்கின்றது. அதே ஐபோனை அவர்கள் அமெரிக்காவில் செய்வதாக இருந்தால் $3700 தான் அதனை விற்க வேண்டும். எனவே அதை யார் கொடுத்து வாங்க போகின்றவர்கள் என்றால் அமெரிக்கர்கள். எனவே அமெரிக்கர்களுக்கு தான் அந்த $2700 அதிகளவு வரி என்பதும் செல்ல போகின்றது. அதை விட இரண்டாவது விடயம், நீங்கள் குறிப்பிட்டதில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், அன்றிருந்த நிலைமைக்கும் இன்றிருந்த நிலைமைக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதை எவ்வாறு கூறலாம் என்றால், அந்த ஆட்டோமேட்டட் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற
தொழில்நுட்பம் 3D பிரிண்டிங் எனப்படுகின்ற எந்த விடயத்தையும் உடனடியாகவே அச்சு செய்து தயாரிக்கக்கூடிய நிலைமை மற்றும் வைத்திய துறையிலேயே இந்த அதாவது சத்திர சிகிச்சைகள் செய்வது போன்றவற்றிலேயே ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றங்கள். மற்றது பெரிய பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற அரை அளவில் இடத்தை பிடித்திருந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் எனப்படுகின்ற கம்ப்யூட்டர்கள் எல்லாம் இப்பொழுது சிறிய ஒரு நெருப்பு பெட்டியோ அல்லது சிறிய ஒரு இந்த கணனியின் அளவிற்கு வந்து இருக்கின்ற நிலைமை போன்ற. மற்றது ரோபோ, இந்த தானியங்கிகள் ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு தொழிலை ஒரு 1000 மனிதர்கள் செய்ய வேண்டிய தொழிலை 24 மணித்தியாலமும் செய்து முடிக்கக்கூடிய 2-3 இயந்திரங்கள் இருந்தாலே போதும். மனிதர்களுடைய வலுவை விட அவர்கள் 100 அந்த இயந்திரங்கள் 100 மடங்கு வலிமையுடையவை, அதை விட அந்த தயாரிப்பு திறனுடையவை. மனிதர்கள் கூட தவறு விடலாம், ஆனால் இயந்திரங்களின் தவறுகள் என்பன உடனே கண்டுபிடிக்கப்படும். குறிப்பாக ஒரு தயாரிப்பு கட்டத்திலிருந்து மற்ற கட்டத்திற்கு செல்வதற்கு முதல் 200-300 கேமராக்கள் புகைப்படம் எடுத்து அவற்றில் செல்கின்ற பொருளில் ஒரு பொருளில் வித்தியாசம் இருந்தால் கூட கண்டுபிடித்து அவற்றை தவிர்த்து விடும். அதாவது மானிடர்களின் அந்த மூளை வளர்ச்சிக்கு மேலாக ஒரு வளர்ந்துள்ள காலம், அதை விட தானாகவே செலுத்தக்கூடிய வாகனங்களின் வரவுகள் மற்றும் இவ்வாறான பல விடயங்கள் உள்ள ஒரு உலகு உச்சியில் நிற்கின்ற நிலைமை இப்பொழுது. அதாவது நீங்கள் ஒரு AI தொழில்நுட்ப வலைத்தளத்தில் போய் நீங்கள் பார்த்தீர்களானால் உங்களுக்கு தேவையான முழு விடயங்களையும் எடுத்துக் கொள்ளலாம். ப்ரோக்ராம்ஸ், கணினி கம்ப்யூட்டர் தயாரிப்பு ப்ரோக்ராம்ஸ் சாஃப்ட்வேரே மேற்கொள்ளக்கூடிய திறமையில் உள்ள நிலையில் இவர்கள் தொழிற்சாலையை அமெரிக்காவிற்கு கொண்டு வந்து அமெரிக்காவில் படித்த இளைஞர்களை எல்லாம் தொழிற்சாலைக்கு கொண்டு போய் தான் தொழில்துறையை மேம்படுத்துவேன் என்றால், அங்கே இப்பொழுது இந்தோனேசியாவில் 100 தொழிலாளர்கள் இருந்து செய்கின்ற வேலையை இங்கே ஒரு இயந்திரமும் ஒரு இயந்திரத்தை பார்ப்பவரும் செய்து முடிக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். எனவே பலரும் தொழில்துறைக்கு தள்ளப்படலாம். தொழில்துறைக்கு தள்ளப்படுகின்ற நிலையில் அவர்கள் வந்து தொழிற்சாலைகள், அதாவது இந்த ஃபேக்டரி எரா என்கின்ற தொழிற்சாலை யுகத்திற்கு அமெரிக்கா செல்ல போகின்றதா என்றால், ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றார் சகல தொழிற்சாலைகளையும் இங்கு கொண்டு வருவோம் என்று. இவ்வளவு உலக முன்னேற்றத்தில், அதாவது வந்து இன்னும் மேல் சொன்னால், நாங்கள் வான்வெளியில் கூட சர்வதேச விண்வெளி அவதானிப்பு நிலையம், அதை விட செவ்வாய் கிரகத்திற்கு செல்லு அங்கே சென்று தங்குகின்ற நிலைமை போன்ற பல 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 முன்னேற்றங்களை கண்டுள்ள ஒரு காலத்தில் இவ்வாறாக பின்னோக்கி செல்வார்களா என்கின்ற கேள்வி பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஒரு பட்டதாரி படித்த இளைஞர்களை உங்களுக்கு இங்கே தொழிற்சாலைகளில் தான் வேலை இருக்கின்றது என்று சொல்லி அப்பொழுது அந்த தொழில்நுட்பத்தில் இருந்து மாறி செல்ல முயற்சிக்கின்றார்களா என்ற கேள்வி அவர்களுடைய புரட்சியை ஏற்படுத்தும். மற்ற உங்களுடைய கேள்வியின் இந்த பதிலாக அமையப்போது, அதாவது அமெரிக்கர்கள் புரிந்து கொள்வார்களா என்றால் அவர்கள் தான் செலுத்த போகின்றார்கள் இதற்குரிய பணத்தை. எனவே அவர்கள் பாதிக்கப்பட போகின்றார்கள். அந்த பாதிப்புகள் வருகின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் பதவியில் இருக்க மாட்டார். அவருடைய பதவிக்காலம் முடிந்துவிடும் என்றால் அவர்களின் போராட்டம் என்பது இப்பொழுது பார்த்தீர்களானால் அவருடைய வலது கரம் எனப்படுகின்ற ஈலோன் மாஸ்க் இதற்கு எதிராக போராட தொடங்கிவிட்டார். அவர் வந்து இந்த வரியை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்பை தனிப்பட்ட ரீதியில் வேண்டுகோள் விடுத்ததோடு ட்ரம்ப் அவர்களின் பொருளாதார ஆலோசகர் பீட்டர் நவாரோ ஒன்று, அவர் ஒரு பெரிய சுத்துமாத்து பேர்வழி என்று சொன்னால், ஆமாம் அவர் செய்த வேலைகள் என்பன எவ்வாறு என்றால் அவரே போய் மின்னஞ்சல்கள் எல்லாம் அனுப்பித்தான் இந்த பல விடயங்களை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார். அவரை கூட குறை கூறியிருக்கின்றார். அதாவது வந்து முதுநிலை பட்டம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பெற்றிருந்தால் அவர் பெரிய மனிதர் அல்ல என்று நேரடியாக பீட்டர் நவாரோவை தாக்கி இருக்கின்றார். அதற்கு பீட்டர் நவாரோ எந்தவித கருத்தையும் தெரிவிக்காவிட்டாலும் அங்கே ஒரு உள்ளக போர் என்பது ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. பலரும் இந்த நிலைகளில் இந்த விடயம் தங்களுக்கு பாதிப்பை உண்டு பண்ண போகின்றது, நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்திவிட்டது. இன்று கூட பிற்பகல் CNN ஊடகம் வந்து கனடாவின் வெளிவிவகார அமைச்சரை செவி கண்ட பொழுது அவர் கூறிய விடயம் வந்து அமெரிக்கா என்ன விடயத்தை செய்தது என்றால் இருந்த உறவை பாதிக்க வைத்து விட்டது. எனவே நாங்கள்
மீண்டும் அதே உறவு இருக்கின்றது நினைத்துக் கொண்டு அமெரிக்காவும் எங்களுடன் உறவாட முடியாது, நாங்களும் அமெரிக்காவுடன் உறவாட முடியாது. இது ஒரு புது உறவு நிலைத்தான் செல்லும் என்பதை தெரிவித்திருக்கின்றார். எனவே இவை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தால் நிச்சயமாக அமெரிக்கர்கள் பாதிப்பை அடைய போகின்றார்கள். நாங்கள் கடந்த நூற்றாண்டுக்கு முதல் நடந்த ஒரு நிகழ்ச்சியோடு முன்னுதாரணத்துக்கு போகாத அளவிற்கு பொருளாதாரம் மட்டும் அதாவது தொழில்நுட்பம் மட்டும் வளரவில்லை. வயது நிலையை எடுத்து பார்த்தீர்களானால், அதாவது 50களின் நடுக்களில் அல்ல அதற்கு முதல் சாதாரணமாக பள்ளிக்கூடம் செல்பவர்கள் கூட கட்டுமஸ்தான உயரமான மனிதர்களாக இருந்திருப்பார்கள். அவ்வளவு தோற்றம் நிறைந்தவர்களாக இருந்து அவர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் தற்பொழுது ஒரு பரிமாண நிலையில் மாறி வயதில்லை என்பது அதிகரித்து செல்கின்றது. 100 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கனடாவில் கூட 14,000 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். அவ்வாறான மருத்துவ தேவைகள் எல்லாம் அதிநவீனத்துவத்தை அடைந்து விட்டன. இவ்வாறான நிலையில் இவ்வாறான அந்த நிலைமை என்பது அவர்களை பாதிக்க செய்யும். நிச்சயமாக தொழில் யுகத்துக்கு செல்வது என்பது ஏற்க முடியாத விடயமாகவும், அதே நேரம் தாங்கள் தான் இதனை செலுத்தப் போகின்றோம் என்று அவர்கள் போராட தொடங்குகின்ற பொழுது அங்கே அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கின்றன. அது நிச்சயமாக புதிய உலக ஒழுக்குகள் நாங்கள் புகுந்து விட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது ஏற்படுத்த போகிற அதிர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்று. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் எங்களோடு இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.